இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிஜமாவே ஆபீஸ்க்கு போறீங்களா சின்னதா? ஆமாம் புளிமுட்டை. என்னன்னு சின்னதா, நீங்க இன்னைக்கு லீவ் போட்டு வீட்ல இருப்பேன்னு சொன்னதுனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அசத்திடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? நானும் வீட்டில் இருந்து உன் கையால் சமைச்சு நீயே பரிமாறுற சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அம்மாவுக்கும் கார்த்திக்கும் காலையிலேயே வசமாக ஒரு விஷயம் சிக்கிடுச்சு. இன்னைக்கு பூரா அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதோட என்ன பார்த்தாங்கன்னா வேணும்னு ஏதாவது வம்பு பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க புளிமுட்டை. அதனால நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலையாவது பார்த்துட்டு வரேன். எதுக்கு ஒரு நாள் லீவை வேஸ்ட் பண்ணணும்? நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததும் உன் சாப்பாடை போட்டு என்ன அசத்து, சரியா? சரி புளிமுட்டை, நான் போயிட்டு வரேன். பாய். சண்முகம், நான் சொல்றத கேளுப்பா. இப்ப எதுக்கு இன்னும் நீ தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? பின்ன என்ன சொல்லுங்களே, பாவம் அந்த கார்த்திக் பையன் தினமும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டுல நிம்மதியா இருக்க போறேன்னு சொன்னான். அது ஆத்தாளுக்கும் மகனுக்கும் பொறுக்கல. அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு ஓட வச்சுட்டாங்க. அதை நினைச்சா தான் எரிச்சலா இருக்கு, ஆத்திரமா வருது. உன் கோவம் கரெக்ட் தான் சண்முகம். ஆனா நீ இப்படி கோவமா இருக்கிறதுனால நடந்து முடிஞ்ச எதையுமே நாம மாத்திர முடியுமா சொல்லு?